Hi guys, Assalamualaikum. Welcome back to my channel. நம்ம போட்ட கிறிஸ்மஸ் ஆஃபர்லேருந்து ஒரு பல்க் ஆர்டர் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் காம்போ நம்பர் 1 தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர். எப்போவுமே டிசம்பர்னு வந்துட்டால் இவருக்காகவே நான் டேட்ஸ் வந்து ஒதுக்கி வச்சுப்பேன். அவ்வளோ ரெகுலராக வந்துட்டு நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ காம்போ நம்பர் 1ல் குனாஃபா சாக்லேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுதான் வேலை ரொம்ப இழுக்கும். ஏன்னா அது ஃப்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் குனாஃபா ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்கிறதுனால நான் குனாஃபா சாக்லேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே தடங்கள். நல்ல வேலை குனாஃபா சாக்லேட் முடிச்சதுக்கப்புறம் ப்ளம் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது என்னோட பீட்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் கடைக்கு போய் அது போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பல்க் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ண போகும்போதே தெரிஞ்சிருந்தால் அப்போவே வாங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போ 1-2 வேலையாக மறுபடியும் கடைக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. என்னோட பழைய பீட்டரில் வந்துட்டு 7 ஸ்பீட் வரைக்கும் இருக்கும். அது வந்துட்டு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதில் பார்த்தா ஒன்லி 3 ஸ்பீட் தான் இருக்குது. என்னடா சீக்கிரமாக வேலை முடியுமா, 3 ஸ்பீட் தான் இருக்கே அப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டு இருந்தேன். பட் உண்மையாலுமே சொல்லும், சீக்கிரமாக அந்த எக்கோட ஃப்ளஃபினஸ் எல்லாம் சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பீட்டர் பிடிக்க கை வந்துட்டு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பழைய பீட்டரில் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் இதில் ரொம்ப நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இந்த ப்ளம் கேக் வந்து நான் ஆல்கஹாலிக் ப்ளம் கேக் தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸில் சோப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து மைதாவில் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ ஃப்ரூட்ஸ் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறேன்னு பாருங்க. ஸோ எல்லாமே ரிச்சாக தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பைட்லேயும் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வர மாதிரி தான் பார்த்து பண்ணியிருக்கேன். கஸ்டமர் இந்த காம்போவில் 15 பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் 4 பாக்ஸ் வந்து முன்னாடியே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் அந்த 4 பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்ச பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ப்ளம் கேக்கு இந்த மாதிரி பேக்கன் சர்வ் மோல்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மோல்டையும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் மெஷர்மெண்ட் பண்ணி தான் பேட்டர் ஊற்றி பேக் பண்ண வச்சுருந்தேன். பேக் பண்ண வச்ச அந்த கேப்பில் கரண்ட் வேறு போயிடுச்சு. அப்படியே சமாளிச்சிட்டேன். ஸோ கரண்ட் வந்துருச்சு. அது போக பக்கத்து வீட்டை ஒரு பாட்டி வந்துட்டு அவங்க பேத்திக்கு ப்ரௌனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கும் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அப்புறமா நம்ம பிளாண்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்களாம் இந்த கிளைமேட் இருந்துச்சு. கிளைமேட் என்னமா உனக்கு தடங்கள் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைமேட்னால எவ்வளோ டைம் சாக்லேட் மெல்ட் பண்ணாலும் சீக்கிரமாக ஹார்ட் ஆகிடுது. அது ஹார்ட் ஆகிறக்குள்ளே டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்குறக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா இந்த கிளைமேட் இப்படி பாடப்படுத்திருச்சு, இவ்வளோ தடங்கள் இருந்தால் டயர்டா எனக்கு நெவருங்கிற மாதிரி மறுபடியும் மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிளாண்டியில் நிறைய சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி பேக் பண்ண வச்சாச்சு. இல்லை நம்ம ப்ளம் கேக்கெலாம் பேக் ஆகி வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. பேக் ஆனதும் கொஞ்சம் நேரம் ஓவன் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா கண்டினியூஸாக ஓவன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுக்கு டேமேஜ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாண்டி பேட்டர் தூக்கி உள்ளே வச்சாச்சு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் பிளாண்டி பேக் பண்ணுறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. முட்டை மாதிரியே இருக்குது பார்க்க. பட் உண்மையாலுமே இந்த பால்கோவா டேஸ்ட் வந்துச்சு. வந்து இந்த பால்கோவா லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கஸ்டமர் அந்த 4 பாக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வேணும்னு சொன்னால அந்த 4 பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கேக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேக் கிரியேட்டிவ்ஸ் வீடியோஸ் பார்க்க பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.